نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا رحمة مهداة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், இந்த உயர்ந்த அரங்கில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன் என கூறி பிரார்த்தித்தவனாக துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், விழா மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மூத்த மார்க்க அறிஞர்கள், பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளினுடைய நிர்வாகிகள், பிரதிநிதிகள், எனக்கு முன்னாலே உரையாற்றி விடைபெற்று சென்ற இந்து சமய, கிறிஸ்தவ சமய, பன்சமய பெரியவர்கள், காவல்துறை உயர்திரு அதிகாரி ஏசி ஐயா அவர்கள், இந்த விழாவில் கௌரவிக்கப்படுகின்ற நம்முடைய முன்னோடிகளான மூத்த உலமா பெருமக்கள், விழாவை நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநகர ஜமாத் உலமாவினுடைய அன்பு சார்ந்த சகோதரர்கள், விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், மண்டபத்திலே செவிமடுத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாமிய நல்வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, மீலாத விழா, சமூக நல்லிணக்க விழா, முதுபெரும் உலமாக்கள் கௌரவிப்பு விழா என்று ஒரு முப்பெரும் விழாவை மாநகர ஜமாத் உலமா நடத்தியிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய இனாயத் ஆச்சியார் அவர்கள் குறிப்பிட்டது போல, 25 வருஷத்திற்கு முன்னாலே கோவை மாநகர ஜமாத் உலமா இப்படிப்பட்ட விழாக்களை நடத்தியது என்று சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் பசுமையாக நினைவிருக்கிறது. 80களிலேயே ஒரு 30-35 வருஷத்திற்கு முன்னால் மௌலானா முகமது அலி மார்க்கெட் அவர்களின் சார்பாக, வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக மிக பிரமாண்டமான அளவிலே மீளாத விழா, சமய நல்லிணக்க விழாவாக நடைபெறும். நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் இருப்பார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பார், சர்வதேச அமைதி நிறுவனங்களினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் இருப்பார்கள். ஏன் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் பிசி அலெக்சாண்டர் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த மேடையிலே உரையாற்றி இருக்கிற போது மாணவராக அமர்ந்து நான் எல்லாம் கேட்டிருக்கிறேன். காலப்போக்கில் அந்த வியாபாரிகள் சங்கத்தினர் எதனால் நிறுத்திவிட்டார்களோ தெரியவில்லை. இந்த மேடையின் வழியாக அவர்கள் தொடர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்தியாவினுடைய தற்போதைய சூழல், என்னுடைய தலைப்பில் சமய நல்லிணக்கமும் தற்கால சூழலும் என்றிருக்கிறது. தற்கால சூழல், சமய நல்லிணக்க விழாக்கள் திரும்பிய திசையெல்லாம்
தெருக்கள் தோறும் அது நடத்தப்பட வேண்டும். அதன் மூலம் தான் சமயங்களுக்கு இடையிலான மாச்சரியங்கள், பகமை பாராட்டும் சூழ்நிலைகளை ஒழித்து, எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மனித நேயத்தையும் மனிதத்தையும் மனிதாபிமானத்தையும் உள்ளங்களிலே வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு சூழல் இன்றைய காலத்தில் மிக அவசியமாக இருக்கிறது. நாடு முழுக்க மீளாத விழாக்களில் சமூக நல்லிணக்க விழாவை சேர்த்து நடத்துகிறார்கள். இது எதனால் என்று நான் ஒன்று இரண்டு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். மீளாத விழாவும் சமூக நல்லிணக்க விழாவும் சேர்த்து நடத்துவதற்கு காரணம் இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க ஜமாத் உலமா அப்படி ஒரு வேண்டுகோளை வைத்தது. என்ன வேண்டுகோள்? மீளாத விழாக்கள் கொண்டாடுங்கள், ஆனால் அதை வெறுமனே மீளாத விழாக்களாக அல்லாமல் சமூக நல்லிணக்க விழாக்களாக அதை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லியது. சமூக நல்லிணக்கத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொடர்பு உண்டு, நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த உலகத்தில் இவ்வளவு நல்லிணக்கத்தோடும் வாழ முடியும் என்பதற்கு நிரூபணமாய் அதற்கு வடிவம் தந்தவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் இந்த உலகத்தை புரட்சி செய்த தலைவர்கள், மனித குலத்தின் வரலாற்றை மாற்றி அமைத்த தலைவர்கள். புரட்சிங்கிறது என்ன? புரட்சி என்றால் என்ன? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் லெனின் புரட்சி எழுதின அர்த்தம் என்ன தெரியுமா? டெபினிஷன். இன்கிலாப், புரட்சினா என்ன? அதுவரை வாழ்ந்தது போல் அதற்கு மேல் வாழ முடியாது என்கிற அளவுக்கு மனித குலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதற்கு பெயர் புரட்சி. நான் திரும்ப சொல்லுகிறேன், அதுவரை வாழ்ந்ததை போல் அதற்கு பிறகு வாழ முடியாது என்கிற அளவுக்கு தன்னெழுச்சியாய் ஒரு மாற்றம் நடக்குமானால் அந்த மாற்றத்திற்கு பெயர் புரட்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனகச்சிதமாய் 100க்கு 100% அப்படியே பொருந்தி போகிற வார்த்தை இது. நபிகள் நாயகம் வருகைக்கு முன்னாலே இருந்த மனித குலத்தின் வாழ்க்கை வேறு, அவர்கள் வந்ததற்கு பின்னாலே கட்டமைக்கப்பட்ட மனித குலத்தினுடைய வாழ்க்கை தடம் வேறு. உண்மையான புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகளாவிய புரட்சி. வாழ்ந்த காலம் 63 வருஷம் இல்லையா? 22,330 நாட்கள் 6 மணி நேரம் என்று எழுதுகிறார்கள். 22,330 நாட்களில் அதற்கு முன்னாலே வாழ்ந்த 10,000 நாட்களிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் செய்துவிட முடியாத மகோன்னத சாதனையை இந்த மண்ணிலே நிகழ்த்திவிட்டு போனவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்கிலாப் என்கிற சொல் மிகச் சரியாய் பொருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அதனால் தான் மீளாத விழாக்கள் என்பது உண்மையாகவே ஒரு மாபெரும் மனித குல தலைவருக்கு எடுக்கப்பட்டது. இங்கே சர்வ சமய தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். இந்தியாவினுடைய கண்கொள்ளா காட்சி அல்ல, இன்றைக்கு காண வேண்டிய காட்சி. மீளாத விழாக்களை அண்ணாதுரை அலங்கரித்தார், மீளாத விழாக்களை தந்தை பெரியார் அலங்கரித்தார், மீளாத விழாக்களை கலைஞர் கருணாநிதி அலங்கரித்தார். சொல்ல போனால் ஒரு நேரத்தில் தமிழகம் தழுவிய தலைவராக தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் மீளாத விழாவிற்கு வருவார்கள், சமூக நல்லிணக்கம் பேசுவார்கள். மீளாத விழாக்களின் மேடையில் அண்ணா ஆற்றிய உரை புத்தக வடிவில் எழுத்தாக வந்திருக்கிறது. அது வெறுமனே ஒரு பகட்டுக்கும் பாசாங்கத்திற்கும் பேசிய வார்த்தையாக அல்ல, நபிகள் நாயகத்தை பற்றி ஆழமாக பேசிய வார்த்தைகள், இஸ்லாம் குறித்து பேசிய வார்த்தைகள். நம்மெல்லாம் அடிக்கடி சொல்லுகிறோம் அல்லவா, இஸ்லாம் மதம் அல்ல மார்க்கம் என்று. அண்ணாதுரை பேசுவது மீளாத விழா வேண்டிய. ஒருவேளை முஸ்லிம்கள் ஆண்ட நாடுகளில்
அவர்கள் ஆட்சிக்கு கீழே இருந்த பிரதேசங்களில் வாழெடுத்து வலியுறுத்தி வற்புறுத்தி வன்சவர் செய்திருந்தால் இந்த சமுதாயம் சிறுபான்மையாக இருக்காது என்ற வார்த்தை அண்ணாவுடையது. வாழெடுத்து வலியுறுத்தி வற்புறுத்தி வன்சவர் செய்திருந்தால் இந்த சமுதாயம் சிறுபான்மையாக இருந்திருக்காது. இவர்கள் யாரை நோக்கியும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்பதை மீளாளர்கள் அறிவித்தவர் தந்தை பெரியார். இங்கே அரசியல் ஆர்வம் உள்ள நீங்கள் சில பேர் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதுதான் உண்மை தமிழக வரலாற்று. மிகப்பெரிய ஆளுமைகளாக பின்னாலே தமிழகத்தில் அறியப்பட்ட அண்ணாவும் கலைஞரும் முதல்ல சந்திச்ச மேடை மீளார் விழா மேடை. திமுக மேடை இல்ல, அதிமுக மேடை இல்ல, நீதி கட்சி மேடை இல்ல, எந்த சங்கத்தின் மேடையும் அல்ல. ரெண்டு பேரும் முதன்முதலாக நேரடியாக பார்த்து கொண்டது மீளார் விழா மேடை. கடவுள் இல்லை என்று சொல்லுபவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கும் மீளார் விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? தந்தை பெரியார் மீளார் விழாவில் பேசியிருக்கிறார். நான் எதற்கு சொல்லுகிறேன்? கொஞ்ச தூரத்தில் நின்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நம் இளவர்கள் சில பேர் மீளாது நடத்தலாமா என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் அவர்களுக்காக சொல்லுகிறேன், கொள்கைகளை தாண்டி அன்பு இளவர்களே, தமிழகத்தில் மீளாது விழா சமூக அடையாளம், அரசியல் அடையாளம், இணக்கத்தை விரும்பும் அமைதி விரும்பிகள் அத்தனை பேரின் அடையாளம் மீளாது விழா. ஏதோ ஒரு கடவுளை கொஞ்சம் வேகமா விமர்சித்து பெரியார் பேசி கோர்ட்டு தடை உத்தரவு போட்டு பெரியார் எங்கும் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. பெரியார் சாப்பிடாம கூட இருந்துருவார், கூட்டம் பேசாம இருக்க மாட்டார். கடைசியாக பெரியாருக்கு தடை காலம் முடிந்தது. பல மாசம் பொறுப்புட பேசல. நீண்ட நாட்கள் பேச தடை விதிக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாருக்கு பேச அனுமதி கோர்ட்டு வழங்கின உடனே அவர்கள் பேசிய முதல் மேடை மதுரை கோரிப்பாளையத்தில் நடைபெற்ற மீளாது விழா மேடை. அந்த மீளாது விழாவை ஏற்பாடு செய்திருந்தது மகுதி அவர்கள். இந்த மகுதி யார்? கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய தகப்பனார். கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய தகப்பனார் மகுதி அவர்கள் ஏற்பாடு செய்து மீளாது விழாவில் பெரியார் பேசுகிறார், இடம் கோரிப்பாளையம் மதுரை என்று போஸ்ட் அளித்தார்கள். இணை இழிவு ஒழிய இஸ்லாமிய நண்பருந்து என்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு சின்ன புத்தகம், அதிலே உள்ள குறைகளில் ஏறத்தால் முக்கால் வாசி அந்த மேடையிலே பெரியார் பேசியது. பெரியார் குறித்து பெருமானார் பேசியது, இஸ்லாம் குறித்து பெரியார் பேசியது. எல்லா தலைவர்களும் மேடை ஏறி இணக்கத்தை வலியுறுத்துகிற களமாக மீளாது விழா இருந்தது. அதிலும் எக்கச்சக்கமான விழாக்களில் பங்கெடுத்தவர் பின்னாட்களில் நீண்ட நெடுங்காலம் தமிழக அரசியலில் நின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள். சென்னையில அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்ற மீளாது மாநாட்டிலேயும் கூட நான் அதை பேசினேன். மீளாத விழாக்களிலும் மறக்க முடியாத சொல்லாளுமையாக திகழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். இவர் என்ன ஏதாவது மார்க்கம் பேசுவார்னு பார்த்தா அண்ணாதுரை கலைஞர் பெரியார் போய் போறாரு என்று நீங்கள் நினைக்க கூடும். நான் மீளாது குறித்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் அடுத்த நகர்வுக்கு வருகிறேன். மழை ஒத்துழைக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் பேச்சு நடைபெறும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். கலைஞர் மீளாது விழாவில் பேசுறதுக்கு சிறப்புரை வந்து உட்கார்ந்தார். அவரு டீ குடிக்கணும்னு சொன்ன டைம்ல சரி யாரையாவது நம்ம உலகம் தெரியுமே ஒரு பாட்டு பாட ஒன்று விட்டாங்க. கலைஞரா வந்திருக்கிறார். சொற்பொழிவு மீளாது விழா சொற்பொழிவு நபிகள் நாயகம் குறித்து அவர் பேச வேண்டும். யாரோ ஒரு பையன் திடீர்னு கூப்பிட்டு பைத்து படினோம்னா பாட்டு படினோம்னா அந்த பையனுக்கு என்ன பைத்து படிக்கிறது தெரியல. அவருக்கு தெரிஞ்ச பைத்து அவன் படிச்சா யாருமே சலாம் அலைக்கும். அதுல ஒரு வரி வந்தது, அந்த ஷம்சும் அந்த பதிலும் அந்த நூறும் பௌக்கல் நூறேன்னு படிச்சான் பையன். கலைஞர் பக்கத்துல கேட்டார், இதுக்கு என்ன அர்த்தம்? காதல சொன்னாங்க, நாயகமே நீங்கள் சூரியன், நாயகமே நீங்கள் சூரியன், நாயகமே நீங்கள் சந்திரன், அந்த ஷம்சு அந்த பதிலும் அந்த நூறும் பௌக்கல் நூறி, நாயகமே நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் பேரொழி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டு தொடர்ந்து டீ குடிச்சார். நிகழ்ச்சியில் சிறப்புரை கலைஞர் அவர்கள் என்று சொல்லப்பட்ட பிறகு மயக்க பிடிச்சவர்
சொன்னாரு, எனக்கு முன்னாலே பேசின தம்பி, பாட்டு பிடிச்ச தம்பி நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொன்னார், அப்படி சொல்லி இருக்க கூடாது. கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது அவர் பேசும்போது. அப்படி சொல்லி இருக்க கூடாது. சூரியன் ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணெல்லாம் கூசும், ஆனால் உங்கள் பெருமானார் நபிகள் நாயகத்தை பார்த்தா கூசாது, பார்த்து கொண்டே இருக்க தோன்றும். சூரியன் தன் கதிர்களால், தன் உஷ்ணத்தால், வெப்பத்தால் சூட்டினால் சுட்டெரிக்கும். உங்கள் நபிகள் நாயகம் என்ன சுட்டா எரிக்கிறார்? உங்கள் நபிகள் நாயகம் நீங்கள் சூரியன் என்று ஏன் சொன்னீர்கள்? அவர் சுட்டெரிப்பவர் அல்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சந்தேகம், இவருதான் பேசுறாரா, என்ன சூரியன் சொல்ல வேணாம்னு பேசுறாரே. சொன்னாரு, சூரியன் கண்கள் கூசும், சூரியன் சுட்டரிக்க செய்யும், எனவே உங்கள் பெருமானாரை சூரியன் என்று சொல்லாதீர்கள், வேண்டுமானால் உதய சூரியன் சொல்லுங்க. ஏன்னா காலையில உள்ள உதய சூரியன் கண்ணு பூசாது, காலையில உள்ள உதய சூரியன் கதிர்களால் சுட்டரிக்காது. நீங்க இனிமேல் சொல்றதா இருந்தா நபிகள் நாயகத்தை சூரியன் சொல்லலாம், கொஞ்சம் விட்டுருந்தா ரசூலுல்லாஹ் கட்சியை நம்புறேங்க. நான் எதற்கு சொல்லுகிறேன்? மீளாது விழாக்கள், மீளாது மாநாடுகள் எல்லாம் தமிழகத்தில் யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த மேடைகளில் ஏறினார்கள், பெருமானாரை பற்றி பேசினார்கள். என்ன ஒரு நம்முடைய பொருளாதார காலம், ஒரு 25 வருஷ காலத்திலே மீளாது அழற்சி ஏற்படுத்தப்பட்டு இந்த மீளாது ஒவ்வாமையாகி இந்த மீளாது சமுதாயத்தை பிரிக்கிற ஒரு சூழலுக்கு வந்ததற்கு பிறகுதான் மீளாது விமர்சிக்கப்பட்டது. உண்மை. நீங்கள் இனிவரும் காலங்களிலும் நல்லடக்கத்தை, நல்லிணக்கத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் மீளாதுகள் நடக்க வேண்டும். மீளாதுகளிலே முஸ்லிம் அல்லாதவர்களும் பேச வேண்டும், ஆளுமைகள் பேச வேண்டும், தலைவர்கள் பேச வேண்டும், அதிகாரிகள் பேச வேண்டும், அனைத்து சமயத்தவர்களும் பேச வேண்டும். நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். சில நேரம் வேற யாராவது பேசுகிற போது வார்த்தை வித்தியாசப்படுகிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். சில பேர் ஒரு நல்லிணக்கத்திற்காக வேண்டி நடத்தப்படுகிற போது எல்லாரையும் அழைத்து பேச வைக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியாய் தமிழகத்தில் பல்லாண்டு காலங்கள் மீளாது விழாக்கள் நடந்திருக்கிறது. மீளாது விழா என்பது இங்கே ஏதோ கடமைக்காக செய்யப்படுகிற சடங்கு சம்பிரதாயத்தின் நிலைகளிலே இருந்து நல்லிணக்க மரபை மீட்டெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கருவியாய் மீளாது விழாக்கள் சமய நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எத்தனை எத்தனை பேர் பேசியவர்கள், பாராட்டியவர்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதை ஆதியில் அரபி மொழியில் விளக்கிய முகம்மது நபியே போற்றி அப்படின்னு சொல்லி தொடங்கி முகம்மது நபியை எழுதியவர்கள் தெரிவிக்கிறார். நிறைய தலைவர்களை சொல்லலாம். அந்த தலைவர்கள் நபிகள் நாயகத்தை போற்றி, மார்க்கத்தை போற்றி, பப்ளிக்கில் அவர்களை பேச வைத்தது மீளாது விழாக்கள். அந்த அடிப்படையில் சமூக நல்லிணக்கம் தான் மீளாது விழாவோடு சேர்த்து நடத்தப்படுவதற்கு தகுதியான விழா. நீங்கள் சமூக நல்லிணக்கத்தை ஒரு பட்டமளிப்போடு, ஒரு மதரசாவின் ஆண்டு விழாவோடு, ஒரு ஸ்கூல் ஆண்டு விழாவோடு அல்லது வேறு ஏதாவது நிகழ்வோடு நீங்கள் தொடர்பு படுத்துவதை விட உலகளாவிய நல்லிணக்கத்திற்கு வித்திட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த விழாவோடுதான் இந்த விழா சேர்க்கப்பட வேண்டும். இங்கே பல சமயத்தவர்கள் போய்விட்டார்கள். இருந்தாலும் ஊடகங்களின் வழியாக இது பல சமயத்தவர்களுக்கும் போகும் என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன். நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் எங்களுடைய மீளாது விழா மேடைகளில் சர்வ சமயத்தை அழைக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஈது பெருநாள் போன்ற நேரங்களில் ஈது மிலன் என்று கொண்டாடி எங்களுடைய பண்டிகையை உங்களையும் அழைத்து அமர வைத்து உண்ண வைத்து அதில் இணக்கத்தை பார்க்கிறோம். ஏன் எங்களுடைய பள்ளிவாசல்களின் நிகழ்வுகளிலே கூட உங்களை அழைத்து வந்து விருந்தாளிகளாய் சில நேரம் அமர வைக்கிறோம். வெள்ள நேரங்களில் நீங்களாய் விரும்பி வருகிற இடமாகவும் பள்ளிவாசல்களை வைத்திருக்கிறோம். பள்ளிவாசல்கள் எப்போதும், முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் இது போன்ற எல்லா நிலைகளிலும் உங்களை
சர்வ சமயத்தை இணைத்துக் கொள்ள இணக்கத்தோடு பயணிக்க தயாராக இருக்கிறோம். செகுலரிசம் என்பதில் அழுத்தமான உடன்பாடு இந்த நாட்டில் வாழுகிற இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உண்டு. செகுலரிசம் தான் என்ன? செகுலரிசம் இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்தியா செகுலர் கண்ட்ரி, மதச்சார்பு இல்லாத ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆட்சி முறை, ஒரு கான்ஸ்டிடியூஷன். மதச்சார்பு இருக்கக்கூடாது. அடுத்து என்ன தெரியுமா? ஆளுவோருக்கு மதம் சார்பு இருக்கக்கூடாது. யார் ஆண்டாலும் அவன் சார்ந்திருக்கிற மதத்திற்கு சார்ந்து அவன் செயல்படக்கூடாது. அதுக்கு அர்த்தம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் இது பண்ண அப்படி அல்ல. முஸ்லிம் இஸ்லாமின் மீது இருக்கட்டும். பாதிரியார் ரொம்ப அழகா சொன்னார், எனக்கு எங்க அம்மா அழகு, உனக்கு உங்க அம்மா அழகு. கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தின் மீது இருந்து கொள்ளட்டும், இந்துக்கள் அவர்களுடைய சமய வழிபாடுகளின் மீது இருந்து கொள்ளட்டும். அதற்கு அர்த்தம் நீ உன் மார்க்கத்தை விடு என்ற அர்த்தம் அல்ல. செகுலரிசம் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இந்தியாவில் ஆளுவோர் ஒரு குறிப்பிட்ட சார்புடைய ஒரு பக்க சார்புடையவர்களாக இருப்பதுதான் இந்த தேசத்திற்கான பெரிய ஆபத்தாக வந்திருக்கிறது. சொல்ல போனால் சமய நல்லிணக்கத்தை குறித்து அதிகமாக பேசும் சூழ்நிலைகளும் வந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்தியாவில் எக்கச்சக்கமான சமயம் தோன்றியிருக்கிறது. நிறைய சமயம், சுமார் 7-8 சமயங்களுக்கு பிறப்பிடமே இந்தியா. 8 சமயங்கள் உலகத்துல வேற எங்கேயும் தோன்றல, இங்கதான் தோன்றுச்சு. இங்கே தோன்றியது வெளியே போனதும் உண்டு, வெளியில இருந்து இங்கே வந்ததும் உண்டு. கிறிஸ்தவம் பிறந்தது என்று தெரியுமா? பலஸ்தீன்ல. கிறிஸ்தவம் முதல்ல உலகத்துல துளிர் விட்டது பலஸ்தீன். உங்களுக்கு தெரியும், இயேசு பெருமான் பிறந்ததாக அவர்கள் சொல்லுவது பெத்லஹேம் என்கிற பைத்துல்லாஹ். மரியமம்மா இருந்தது அங்கே, இயேசு பிறந்தது அங்கே. கிறிஸ்தவம் பிறந்தது பலஸ்தீன். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முழுக்க கிறிஸ்தவம் போனது, பலஸ்தீனில கிறிஸ்தவர்களை காணவில்லை. இஸ்லாம் தோன்றியது அரபகத்தில், வழி வந்தது அரபு மண்ணில், அரபு மொழியில். ஆனால் அங்கிருந்து புறப்பட்டது உலகத்தின் எல்லா திசையும் 8 திக்கும் நாலாபுரமும் போய் சேர்த்தது இஸ்லாம். புத்த மதம் தோன்றினது, புத்த மதத்துக்கான பர்த் பிளேஸ் இந்தியா, பிறந்தது இந்தியால. இங்க புத்தர்களை காணும், இங்க புத்த மதத்தை காணும். ஸ்ரீலங்காவில எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். தாய்லாந்துல கவர்மெண்ட் மதமே புத்த மதம், தாய்லாந்துடைய கவர்மெண்டே புத்தம். மலேசியாவிலே, சிங்கப்பூர்ல, பிலிப்பைன்ஸ்ல, ஆசியன் கண்ட்ரீஸ்ல எக்கச்சக்கமா. சொல்ல போனா சுமத்ரா தீவினுடைய கரையோரம் அத்தனையும் புத்த மதம். சரி, புத்த மதம் பிறந்த இந்தியால இல்ல, விரல் விட்டு என்ற மாதிரி ஆங்காங்கே சில பேர். பிறந்த இடத்திலே பிரபலமாகாமல் அடுத்த இடத்துல போய் பரவிய சமயங்கள் நிறைய. எங்கு எந்த சமயம் பிறந்தாலும் அது வேறு இடத்திலே போய் வளர்ந்தாலும் அங்கே இருப்பவர்களோடு இணக்கத்தை பேச வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டிருப்பது இஸ்லாம். முஸ்லிமை பார்த்தா மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் நல்ல வார்த்தை பேச வேண்டும் என்பதும், யாரை பார்த்தாலும் புன்முறுவல் பூக்க வேண்டும் என்பதும், என்ற அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய அடியார்களாய் இந்த மண்ணிலே வாழுகிற அத்தனை பேரையும் சகோதரத்துவத்தோடு பாவிக்கிற மனப்பான்மை இஸ்லாத்திற்கு உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அடிக்கடி. படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வின் குடும்பம். படைப்புகளிலே இருக்கிற அல்லாஹ்வின் குடும்பத்தை நேசிப்பதற்கு துவக்க நாளிலே இருந்து சொல்லிக் கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். இந்த இணக்கத்தை எல்லா தரப்புக்குமாக பேசியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய விழாவோடு ஒரு சமூகத்தை சேர்க்கிறீங்க? ஒரு சமூகத்தில எத்தனை தரப்பு இருக்காங்களோ அத்தனை தரப்புக்கும் பேசியவர்கள் பெருமானார் சொன்னார். யாரையும் விட்டு வைக்கவில்லை. வேற வார்த்தையில சொன்னா எல்லாருக்கும் சொந்தம் எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயினுடைய காலுக்கு கீழே சுவனம் என்று சொன்ன உடனே உலக தலைவர்கள், உலக தாய்மார்கள் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். மனைவிக்கு நல்ல பேர் வாங்கினாத்தான் உனக்கு நீ நல்லவென்று பேரு மனைவிகள் மதிக்கப்பட்டார்கள். உனக்கு பிறக்கிற பெண் குழந்தைகள் உன்னை நரகத்திற்கு போக விடாமல் காப்பாற்றும் என்று ஒரு அறிக்கை
கொடுத்ததன் விளைவு பெண் குழந்தை புதையல் முடிவுக்கு வருகிறது. பெண் குழந்தைகளை போற்றுதல் என்பது அங்கே துவங்கப் பெறுகிறது. வியர்வை காயும் முன் உழைப்பாளிக்கு ஊதியம் கொடு என்று சொன்ன ஒற்றை வார்த்தையில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு கார்ல் மார்க்ஸ் வருவதற்கு முன்னால், கம்யூனிஸ்ட் தத்துவங்கள் வருவதற்கு முன்னால் தொழிலாளர்களின் குரலாக பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிகவும் விழிப்பு நிலைக்குள்ளான பட்டியலின மக்களின் கரங்களை எல்லாம் பிடித்து நபிகள் நாயகம் தங்களின் நுபுவத்தினுடைய உதடுகளில் முத்தமிட்டார்கள். அவர்கள் முத்தமிட்டதற்கு பின்னால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வு நிலையெல்லாம் எங்கோ உயர்ந்து விட்டது. கண்ணாடி குமிழ்கள் கவனமாக கையாளுங்கள் என்று பெண் குலத்தை பார்த்து கண்ணாடிகள் என்று முதலாக பேசியது பெருமானார். உலகத்திலே எந்த தலைவனும் பேசவில்லை. நம்ம வந்து பார்சல் அட்டைப்பட்டி பிளைட்ல அனுப்புற போது எழுதுவோம் இல்லையா, there are glasses handle with care. உள்ள கண்ணாடி இருக்கு, கவனமா கையாளுங்க, வழக்கு போல தூக்கி போடுறாத, ஹேண்டில் வித் கேர்ங்கிறமல்ல. அந்த வார்த்தை யாருக்கு பேசினார்கள்? ஒட்டகத்திலே பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள், சௌரியத்துக்கு வேகமா ஓட்டாத, ரிஸ்கம் வில் கவாரீர் பேசியது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையெல்லாம் வாயிலிருந்து பேசினார்களோ அத்தனை சமூகமும் உலகத்தில் உயர்வு பெற்றுவிட்டது. என்னை மிஸ்கீனாக வாழவள், மிஸ்கீனாக மௌத்தாக்கு, மிஸ்கீன்களோடு எழுப்பு, நான் ஏழைகளோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு இந்த மண்ணில் வறுமை கூட வரமாகி போனது. வறுமை கூட உயர்ந்து விட்டது. எல்லாரையும் பேசுகிற, எல்லாருக்கும் பாடுபட்ட ஒரு தலைவர் தான் சமூக தலைவராக இருக்க முடியும். எனவேதான் சமூகங்களுக்கு இடையில இருக்கிற இணக்கத்தை பேசுவதற்கு பொருத்தமான ஒரு தலைவரின் பிறந்த நாள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மைக்கேல் ஹார்ட் எழுதிய The 100 ஒன்னும் ரொம்ப நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த, நம்ம நூற்றாண்டுல வாழ்ந்தவர் மைக்கேல் ஹார்ட் போய் நம்ம ஊர் தமிழ்நாட்டினுடைய மனவை முஸ்தபா போன்றவர்கள் போய் குழுவா சந்திச்சாங்க. போய் நன்றி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பேரது சூழ்நிலை வச்சிருக்கீங்க 100 தலைவர்கள்ல, உங்க தலைவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட பின்னாடி வச்சிருக்கிறீங்க, 20வது இடத்துல வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு முகமது நபியை போட்டிருக்கிறீங்க. என்ன காரணம்னா அவருக்கு பேட்டி எடுத்து மனவை முஸ்தபா எழுதினார்கள். மைக்கேல் ஹார்ட் எதனால எழுதினார்? இப்படி எல்லாம் இருந்துச்சா அடுத்த பதிப்பு போட்டார். உங்களுக்கு தெரியும், எப்பவுமே புஸ்தகம் 2வது பதிப்பு போடுறப்போ போன பதிப்புல உள்ள தப்பை எல்லாம் சரி பண்ணுவாங்க. அப்ப என்னாச்சு தெரியுமா? 30வது இருக்கிறவர் 20வது போடுறாரு, 20வது இருக்கிறவர் 40வது போடுறாரு, பின்னாடி இருக்கிறவர் முன்னாடி வர்றாரு. நிறைய அடுத்தல், நிறைய திருத்தல், சிலது சேர்க்கிறாங்க, சிலது எடுக்கிறாங்க. யார் யாரோ மாறுகிறார்கள், பின்னாலே போகிறார்கள், முன்னாலே போகிறார்கள். அடுத்தடுத்து போட்ட எல்லா பதிப்பிலையும் முதல்ல இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைக்கேல் ஹார்ட் சாகர வரைக்கும் திரும்ப திரும்ப பல பதிப்புகள் போடப்பட்ட The 100 முற்படுத்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சூழல் எல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதலில் இருக்கிறார். ரொம்ப எதிரியா நம்ம மேல பஞ்சம் கொண்டு செயல்பட்டது நமக்கு தெரியும் யூத சமுதாயம். ரொம்ப வேகம் எடுத்தா மட்டும்தான் பேச்சு இன்ஷால்லா நீக்கும். நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். நான் பேசிக் கொண்டிருப்பது அருள்மழை பெருமானாரை பற்றி. அன்பிற்குரியவர்களே, அந்த யகூதிகளின் சிறுவன் உடல்நலம் இல்லாமல் போகிறான், விசாரிக்க போகிறார்கள். அந்த யகூதியின் சடலம் தான் போகிறது, ஜனாசாவாக எழுந்து நிற்கிறார்கள். அந்த யகூதி இடத்திலே கடன் வாங்குகிறார்கள். அந்த யகூதி கொடுத்த ஜுப்பா தான் நபிகள் நாயகம் அளித்திருந்த ஜுப்பாக்களிலேயே உயர்ந்த ஜுப்பா என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஏன் இறக்கிற போது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உருக்கு சட்டை கோதுமைக்காக அடமானம் வைக்கப்பட்டிருந்தது யகூதியிடம்தான். வழி நெடுக யூதர்களோடு இணக்கம். தனக்கு துரோகம் செய்கிற ஒரு கூட்டத்திற்கு கூட மீண்டும் மீண்டும் அவனோடு கை குலுக்கி இணக்கத்தோடு போக முடியும் என்றால் சமூக நல்லிணக்க தலைவர் வேறு யார்? அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரத் என்கிற ஆபத்தான பயணத்தில் கூட வைத்துக் கொண்டது, வழிகாட்டியாக வைத்துக் கொண்டது முஸ்லிம் அல்லாத ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத்தை வைத்துக் கொண்டார்கள். அவர்தான் வழிகாட்டினார். ஆபத்தான நேரங்களில் கூட நம்பிக்கைக்கு பாத்திரமாக சில நேரம்
வேறு சமயத்தை சார்ந்த தோழர்களை இவர்கள் எடுத்தார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு ஏன் சமூக நல்லிணக்க விழா மாநாடு நடத்தப்படுகிறது? ஒண்ணுமே இல்லை, வெறுப்பு அரசியல் ஒரு பக்கம் வேகம் எடுக்கிற போது அன்பின் கடைகளை அதிகமாக திறக்க வேண்டும். அதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. நாடு முழுக்க சமூக நல்லிணக்க விழாவும் நபிகள் நாயகமும் சேர்க்கப்பட்டதற்கு பின்னணி இதுதான். வெறுப்பு விதைகளை, விருட்சங்களை வேகமாக தூவுகிறார்கள். அந்த வெறுப்பிற்கு எதிராக நாம் நிற்க முடியாது. ஆளுமையில இருப்பவர்களே செய்தால், அதிகாரத்திலே உள்ளவர்களே செய்தால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் வேண்டாம், நான் தொடர்ந்து அன்பை பேசுவேன், நீ உன்னால் முடிந்தால் வெறுப்பை பேசு என்று சொல்லுவதை விட நல்ல பதில் வேற ஒன்று இருக்க முடியாது. என்ன செய்தாரை ஒருத்தன் அவர் நான நிர்ணயம் செய்துவிட அதன் வெட்கப்படுற அளவுக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டும். அவன் நான நிர்ணயம். எத்தனை எத்தனை வெறுப்பு அரசியல் இங்கே போய் கொண்டிருக்கிறது. இந்திய வரலாறு மாற்றப்படுகிறது. தியாகி எல்லாம் துரோகியாகிறார், துரோகி எல்லாம் தியாகியாகிறார். யாரையும் புண்படுத்த பேசவில்லை, நான் தெளிவாக சொல்லுகிறேன். நாட்டில் வாழ்கிற மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லி இருக்கிறோம், 99% இந்துக்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகள், நீங்கள் சகோதரர்கள். உங்களோடு ஒரு தட்டில உண்ண தயார், உங்களோடு நாங்கள் எப்போதும் கை கொடுக்க தயார். எங்களுடைய பள்ளிவாசல்கள் கூட உங்களுக்கு திறந்துள்ளப்படுகிறது. நாங்க சொல்றது உங்க பேரையும் சேர்ந்து கெடுக்கிற 1% பத்தி. அவங்கதான் இந்த நல்லிணக்க விழாக்களுக்கு சொல்ல போனால் அவசியத்தை ஏற்படுத்தியவர்கள். அந்த ஒரே 1%. காந்தியை சுட்ட கோட்சே தியாகியாகிறார். கோட்சே தியாகியாகிறார். கோட்சே யாரை சுட்டானோ அந்த காந்தி துரோகியாகிறார். இந்திய வரலாற்றில் முதலெல்லாம் ஒழிச்சு பேசுவாங்கல்ல, இப்ப விவாதங்கள்ல வீட்டுல உட்கார்ந்து பேசுறாங்க. கோட்சே செய்தது நியாயம் என்று பேசுகிறார்கள். தியாகி துரோகியாகிற வரலாறும் துரோகி தியாகியாகிற வரலாறும் இணக்கத்தை பேசுவதற்கும் நடத்துவதற்கும் இதுதான் காரணம். எவ்வளவு தூரம் அந்த துரோகிகளை மேல கொண்டு வந்துட்டாங்க. இந்த திடீர்னு நோட்டெல்லாம் மாற்றா இல்லையா, பணமல்லம். அதாவது நம்ம ஹயாத்துல மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, அது யாரும் மறக்கவும் முடியாது. அப்ப அந்த நோட்டு மாறினப்போ சென்னையில கவிஞர் மேத்தா ஒரு கவிதை எழுதினார். மேத்தா தினமணியில நடுப்பக்கத்துல கவிதை போட்டிருந்தாங்க. அப்பதான் நோட்டு மாறி நாடு அல்லோல கல்லோல போட்டிருக்கிற நேரம். பணம் பழமும் செய்யும் அப்படின்னு எழுதினார். பணம் பத்தும் செய்யும் சொல்றாங்கல்ல, அவர் தமிழ் எழுதியிருந்தாரு. பணம் பழமும் செய்யும். என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? நீங்க நிறைய பேர் கவனிச்சீங்களான்னு தெரியல, அந்த ஒரு விஷயத்தை அவர் எழுதினார். என்ன தெரியுமா? புதிதாக வந்திருக்கிற ரூபாய் நோட்டை பத்தி எழுதிட்டே வர்றாரு. முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. சந்தேகம் இருந்தா ஒரு நோட்டு எடுத்து பாருங்களேன். பின்னாடி கண்ணாடி மட்டும் தனியா உட்கார்ந்து, முன்னாடி ஆணு உட்கார்ந்து இருக்காரு, காந்தி இருக்கிறாரு, அவர் கண்ணாடி போட்டிருக்காரு. என்ன நீங்க இப்படிதான் பேசுறீங்க, நான் எழுதலையே, மேத்தாதான் எழுதினாலே அப்படின்னு ஈஸியா தச்சுக்கலாம். நண்பருக்குரியவர்களே, மேத்தா எழுதிய முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி திணிக்கப்பட்டிருக்காது. பல கோடிக்கணக்கான பேர் வாழ்கிற இந்திய மண்ணில் நம்முடைய பாக்கெட்டுகளுக்கும் நம் வீட்டு பீரோக்களுக்கும் கடையும் கல்லாக்களுக்கும் கோட்சை தானாக வந்திருக்கிறது. ஏன் சமூக நல்லிணக்க விழாக்கள் நடத்தப்பட வேண்டும்? ஒரு பக்கம் இந்த வெறுப்பு அரசியலின் காரணத்தால். வரலாறு மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். எப்படி மாற்றது? இன்னைக்கு இருக்கிற 40, 50 வயசு, 60 வயசு நீங்க எல்லாரும் போய் சேர்ந்து செட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்க அடுத்த தலைமுறையை பார்த்துக்கிறோம். ஒரிசாவிலே, குஜராத்திலே 8ஆம் வகுப்புக்கு 10ஆம் வகுப்புக்கு திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு திறனாய்வு தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர் வருது. அதுல எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் ABC ஆப்ஷன் கொடுத்து ஒன்னு டிக் அடிக்கணும், எது சரின்னு கேட்பாங்க. அதுல காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டாருன்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பையன் வழக்கம் போல குடும்ப பிரச்சனை, கொண்டாட்டியோட சேர்ந்த என்னமோ எழுதி வச்சிருக்கான்னு வைங்களேன். இப்ப நீங்க என்ன கவனிக்கிறது தெரியுமா? இது ஒரு கருத்தியல், இது ஒரு ஐடியாலஜிக்கல் கருத்தியல் வன்முறை. இது காந்தி தற்கொலை செய்து கொண்டதாக
வளரும் தலைமுறைக்கு லேசா ஒரு விதையை போடுறது. அவர் எதனால் தற்கொலை செய்து கொண்டார்? நீ பதில் ஒன்னை எழுதுறதுக்கு விட்டா நீ தற்கொலை செய்யவில்லை, ஒரு பாவி கொன்றான்னு எழுதிடுவ. அப்படி பதில் எழுதுற மாதிரி கேள்வி இல்ல. அது 3 கொடுத்திருப்பான், டிக் அடிக்கணும். கடன் பிரச்சனை இல்ல, குடும்ப பிரச்சனை இல்ல, அரசியல் நெருக்கடி இல்ல, என்னமா ஒண்ணு டிக் அடிக்கணும். நீங்கள் அவர் தற்கொலை செய்யவில்லை என்று எழுத முடியாது. நமக்கு இது என்ன சிரிப்பா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நாளைய தலைமுறைக்கு வரலாற்றிலே விஷத்தை, அந்த விருட்சத்தை தூவுவதற்கான வழி. நீங்க தொடர்ந்து இந்த நல்லிணக்க நேரத்தில் இப்படி திட்டுறீங்களேன்னு நினைக்கலாம். 3 மதத்தவர்களையும், இந்த நாட்டின் எல்லா மதத்தவர்களையும் பாராட்டுகிறோம், அவர்களின் சகிப்புத்தன்மையை பாராட்டுகிறோம். ஆனால் இத்தனை மதத்தோட பேரையும் சேர்ந்து கெடுக்கிற 1% இருக்கிறது இல்லையா? அவர்களால் தான் இந்த நல்லிணக்க விழாக்களுக்கு அவசியம் ஏற்பட்டது என்பதை சொல்ல வருகிறோம். சொல்லித்தான் ஆக. திப்பு சுல்தான் துரோகிங்கிறான், கோட்சே தியாகி ஆகிறான், திப்பு சுல்தான் துரோகி ஆகிறான். திப்பு இல்லை என்றால் இந்த நாட்டிற்கு விடுதலை இல்லை, திப்பு இல்லை என்றால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் இல்லை. திப்பு ஜெயந்தின்னு ஒண்ணு கர்நாடகாவில் கொண்டாடுவாங்க. சமீபத்தில் அதை நடத்தக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஒரு துரோகியின் வரலாறு அவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடலான்னு கேட்கிறான். 5 தடவை ஆங்கிலேயன சிங்களா நின்று சிங்கமா விரட்டின திப்பு சுல்தான். 5 தடவை ஓட துரத்தினவன். துரோகத்தால் கொல்லப்படவில்லை என்றால் திப்புவை ஏற்றிருக்க முடியாது. வரலாறு வேறு மாதிரியா இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு முத்திரை இருக்கும்ல. இப்ப நமக்கெல்லாம் முத்திரை இருக்குல்ல, சிங்கத்தோட இந்தியா கவர்மெண்ட்ல அரசு போட்டிருக்கிற இடத்துல அதை வச்சு இந்த முத்திரை என்ன தெரியுமா, ஒரு இங்கிலீஷ்காரன் போட்டா போட்டு அதுக்கு மேல புலி உட்காந்து கிழிக்கிற மாதிரி படத்தை அரசு இலட்சணையாக வைத்திருந்தார். கவர்மெண்ட் சிம்பல் அரசு இலட்சிமையாக என்ன இருந்தது? ஆங்கிலேயரை புலி தாக்குவதை போல வைத்திருந்தார். அந்த துணிவும் தினமும் திறனும் ஏன் திமிர் என்று சொல்லலாம். திப்பு வைத்தவரை வேற யாருக்கும் இவன் திப்புவை துரோகி இன்னைக்கு வரலாறு மாத்துறானே. திப்பு கர்நாடகாவுக்கு அகில இந்தியாவுக்குள்ள சொல்ல போனா நமக்கு ரொம்ப நெருக்கமானவன் தமிழ்நாட்டுக்கு. ஹைதர் அலி போர் செய்து கொண்டே வருகிறார். ஆற்காட்டிலே இருக்கிற தர்காவுக்கு பேரு திப்பு மஸ்தான் தர்கா. அது திப்பு சுல்தான் தர்காவுக்கு முன்னாடி இங்க இருக்கு. திப்பு மஸ்தான் தர்காவுக்கு அங்கு ஆற்காடு பகுதியில் உள்ளவங்க எல்லாம் சியாரத்துக்கு போவாங்க. ஹைதர் அலி போர் செய்து கொண்டே வருபவர் ஒதுங்கிய இடம் பிரசவ வழி வந்துருச்சு திப்புவின் தாய்க்கு. எங்கேயும் அந்த இடத்துல பக்கத்துல அடைக்கலமாகிற மாதிரி இடம் இல்லை. திப்பு மஸ்தான் தர்காவுக்குள்ளே போய் குழந்தை பிறக்கிறது. அந்த தர்கா பெரியவரின் பெயரையே வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுல்தான்களின் வரிசையை சேர்த்து திப்பு சுல்தான் என்று பெயர் வைக்கப்பட்டதற்கு பின்னால் ஆற்காட்டிலே அடங்கியிருக்கிற திப்பு மஸ்தான் தர்கா தான் என்பது திப்புவின் வாழ்வை, வரலாற்றை வெடித்து தரக்கூடிய ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். திப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சொந்தம், குறிப்பாக பிறப்பாள் அவள் தமிழினத்திற்கு சொந்தம். அவளை துரோகி கிடையாது. யாரு துரோகி யாரு தியாகி அப்படிங்கறதெல்லாம் தெரியல. எத்தனை அற்புதமான செயல்பாடுகள். சென்னை வந்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை பார்த்திருப்பீங்க, மன்றோ சிலைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தெரியும், பத்திரிகையில எல்லாம் தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ தான் இந்த நில அளவுகளை எல்லாம் எடுத்து ஆய்வாக எழுதினவர். அவர் சொல்றாரு, திப்பு ஆண்ட காலத்தில் மட்டும்தான் இந்தியாவில் தலித்துகளுக்கு அவன் பெயர்ல நிலம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் எவனும் விடல, அதுக்கு பின்னாடியும் நிறைய அரசியல்ல விடல. திப்புவின் காலத்தில் மட்டும்தான் தலித்துகளுக்கு அவர்களின் உரிமையில் அவர்களின் பெயரில் நிலப்பட்டா இருந்தது. திப்பு எல்லாம் துரோகியா? திப்பு எல்லாம் தள்ளி வைக்க வேண்டியவனா? யாரை கொண்டாடுவது யாரை தள்ளி வைப்பது என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சமய நல்லிணக்க, சமூக நல்லிணக்க விழாக்களின் அவசியம் இதனால்தான். அதாவது எந்த மதத்துக்கும் தனி அடையாளம் இருக்கக்கூடாது. தனி அடையாளம் இருக்கக்கூடாது. நீ ஏன் தொப்பி போட்டு சுத்துற? ஏற்கனவே நம்ம பஸ்ல தனி அடையாளத்தை காட்டிட்டாங்கிறது ஒரு பக்கம். நீ ஏன் பாங்கு சொல்ற? நீ ஏன் புர்கா படுத்துற? புர்காவுக்கு இடைஞ்சல் புர்காங்கிறதுனால அல்ல, பாங்குக்கு இடைஞ்சல் சட்டம் வருதுங்கிறதுனால அல்ல. நம்ம இந்த விஷயத்த நல்லா புரியணும். இது வருமானே சவுண்ட் வருதுன்னு டிஸ்டர்பா இருக்குதுன்னு கேஸ் போட்டாங்க. இல்ல, தனி அடையாளம் இந்த மண்ணில் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடாது. தனி அடையாளம் தான் புர்கா, தனி அடையாளம் தான் பாங்கு, தனி
எல்லாவற்றையும் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். அப்ப தொப்பியை ஏன் சொல்லலங்கிறீங்களா? ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய பேர் காட்டிட்டு இருந்தாங்க, அந்த வேலை அவங்களுக்கு இல்லை. அன்பிற்குரியவர்களே, தனி அடையாளங்களை எல்லாம் ஒரு சமுதாயத்திடமிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் இங்கே எப்படியாவது எல்லா சமயங்களையும் ஒரு கோட்டில இணைக்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. பிஞ்சு குழந்தைகப்பா, ஸ்கூல் குழந்தைங்க, இந்த ஸ்கூல் குழந்தைகளை இப்படி கையை நீக்கி வச்சு காலையில பிரேயர்ல அவங்களை எல்லாம் வரிசையா நீக்க வச்சு நாங்கள் இந்த ராஷ்டிரம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை உறுதிமொழி எடுக்க வைத்து பிஞ்சு நெஞ்சங்களினுடைய அதுல விஷவித்துக்களை தூவக்கூடியவன் எவ்வளவு பெரிய நல்லிணக்கத்தின் துரோகியாக இருப்பான். வடக்கே பல பள்ளிக்கூடங்களில் உறுதிமொழி விளங்குதோ விளங்கலையோ, புரியுதோ புரியலையோ, அந்த உறுதிமொழியை இன்றைக்கு எடுக்க துவங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் எல்லா சமயத்தவர்களை, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயங்களை எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம். விளையாட்டா இருந்தது. கிரிக்கெட்ல என்னென்னமோ கோஷத்தை போட்டு நாரடிச்சானுல. கிரிக்கெட்டா தானே இருக்க வேண்டும். மதம் சார்ந்த கோஷங்களுக்கு வேலை என்ன? என்னைக்காவது ஒரு முஸ்லீம் எவனாவது சிக்ஸர் அடிச்ச உடனே நாடகத்தை பேர் போட்டிருக்கானா? அன்பிற்குரியவர்களே, விளையாட்டு அரசியலானது, விளையாட்டு துவம்சமானது, விளையாட்டு விஷமமானது, ஸ்கூல் விஷமமானது, வரலாறு விஷமமானது. இப்படி எல்லாவற்றிலையும் விஷத்தை கலக்கிற போது எதிரில நின்று களமாடுவதற்கான அதிகாரம் கையில இல்லை என்றாலும் எல்லோரிடத்திலையும் இறங்கி போகிற அன்பு நம்மிடத்தில் நிச்சயமாக உண்டு. அதைத்தான் கிறிஸ்துமஸ் தாத்தாவை அந்த தாத்தா இருக்காரு, செவப்பு இது போட்டு வருவாரு, அந்த தாத்தா உருவத்தை செஞ்சு நிக்க வச்சு அந்த தாத்தாவை பெட்ரோல் ஒத்தி கொளுத்துகிறார்கள் மது துவேஷிகள். அவங்க பண்டிகைய, அவங்க ஸ்டைல அவங்க கொண்டாடுறாங்க. உனக்கு எங்க வலிக்குது? இந்த நாட்டில் ஏன் இதெல்லாம்? தேசத்தந்தையே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்டார். பக்கெட்டுள்ள காந்தியை செஞ்சு காந்தி கொளுத்தப்பட்டார். கிறிஸ்துமஸ் தாத்தா கொளுத்தப்பட்டார். ஆங்காங்கே பல முஸ்லிம்கள் மாட்டுக்கறிக்காக கொளுத்தப்பட்டார்கள். இணக்கம் இந்த மண்ணிலே ஏன் நடத்த வேண்டும் என்கிற விஷயத்தை உச்சகட்ட கேவலம் என்ன தெரியுமா? ஒரு பட்டியல் இனத்தவனை அமர வைத்து அவன் மீது, தலையின் மீது சிறுநீர் கழிக்கிற மிருகத்தனமான வேலையை இந்த மண்ணிலே செய்தார்கள். நேரமா ஹிட்லர் எல்லாம் கூட உட்கார வச்சு ஒண்ணுக்கு இருந்தான்னு தெரியல. எவ்வளவு கேவலம்! புழு பூச்சிகளை விட மனித சமுதாயத்தில் மதத்தின் பெயராலே கேவலப்படுத்துகிற ஒரு சூழல் இருக்கிற போது எதிர்த்து களமாடுவதற்கு பெரிய பெரிய ஆயுதம் எல்லாம் வேணும். வெப்பன்ஸ் எல்லாம் தேவையில்லை. பெரிய அதிகாரம் தான் இருக்கணும் இல்லை. இருப்பவர்கள் எல்லாம் பரஸ்பரம் அன்போடு இருந்தால் போதும். எல்லா சமயத்தவர்களிடத்திலையும் இணக்கத்தோடு இது போன்ற விழாக்கள் மீட்டெடுக்கப்பட்டாலே ஒண்ணும் செய்ய முடியாது. சண்டை போட வேண்டியவங்க எல்லாம் கைய போட்டு ஒரு மேடையில நின்றா அவனுக்கு வேலை இல்லை. எப்பவுமே ஊரு ரெண்டு பட்டா தான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இப்ப கொண்டாட்டம் இல்லாம போயிடும். காரணம் என்னன்னா, யார வச்சு கேம் விளையாடலாமோ அவன் எல்லாம் ஒரு மேடையில நிக்கிறானே, என்ன செய்யறது? அன்பிற்குரியவர்களே, வெள்ள நேரத்தில் அதனால் தான் பள்ளிவாசல்கள் எல்லாம் வர்றேன். ஒண்ணும் இல்ல, பூந்தமல்லி பள்ளிவாசலை பத்தி எல்லா செய்தியும் படிச்சிருப்பீங்க. நீங்க 3500 பேருக்கு உணவு 3 நேரம். நினைச்சு பாருங்க, 3500 பேருக்கு. சென்னையில தான் நாங்கெல்லாம் இருக்கோம். பூந்தமல்லியை போய் பார்க்க முடியல. ஆனா பூந்தமல்லியில சாப்பாடு தேக்ஸால கின்றதுல இருந்து சபரிமலை பக்தர்கள் உட்பட அத்தனை பேரும் வரிசையில சாப்பிடுறத பிபிசில காட்டுறான். லண்டன்ல காட்டுறான், ஏடிபில காட்டுறான், பிலிப்பைன்ஸ்ல காட்டுறான், எல்லாத்திலையும் காட்டுறான். சர்வதேச ஊடகங்கள், உலக ஊடகங்களுக்குள் ஒரு பள்ளிவாசலில் அடுத்த சமயத்தவர்களுக்கு ஒரு வெள்ளப்பிரளயத்தின் போது, மழை பேராபத்தின் போது, பேரிடத்தின் போது பேருதவியாக இவர்கள் வாரி வழங்குகிற அன்னதானம் உலக கவனத்தை ஈர்த்தது. மெட்ராஸ் பேப்பர்ல தினத்தந்தில மாதவரசு வந்த செய்தி நான் சொல்லல. பிபிசி காணொலியாக கவர் ஸ்டோரி போடுறான். அங்க உட்கார்ந்து ஒரு ஆங்கில பெண் செய்தியாக அதை சொல்லுகிறாள். இந்த பக்கம் தேக்ஸால் கின்றாங்க, பள்ளிவாசலை காட்டுகிறாங்க. சென்னையின் ஏராளம் நான் சொல்லுவது இந்த நல்லிணக்கம் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம். அதை வென்றெடுப்பதற்குத்தான் இது போன்ற நீளாண்டு விழாக்களை எல்லாம் நல்லிணக்க விழாக்களாக மாற்றுகிறோம் என்பது. தொந்தரவு செய்தவர்களை கூட அன்பால் வென்றவர்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு எவ்வளவு தொந்தரவு பண்ணாங்க, அப்படியே ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். சஹாபா என்ற ஒரு சமுதாயம். அல்லாஹு அக்பர். பெருமானாருடைய ஜெராக்ஸ்கள், மறுபிரதிபலிப்புகள், நாயகம் சொன்னதை தாண்டி செய்ய அல்ல சிந்திக்க கூட மனமில்லாதவர்கள். ஒரு நிகழ்வு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு காபிர்களின் தலைவர் ஒருவர் வருகிறார். பின்னாளிலே அல்லாஹ் இஸ்லாமிய பாக்கியத்தையும் நபிமொழிகளை நிறைய அறிவிக்கிற பாக்கியத்தையும் அவருக்கு கொடுத்தான். வாயில் இப்னு ஹுஜர் என்றவருக்கு பெயர் ரலியல்லாஹு. வாயில் இப்னு ஹுஜர் வருகிறார். எங்க வருகிறார்? ரசூலின் சபைக்கு வருகிறார். அவர் காஃபிராக இருந்த போது நடக்கிற செய்தி. அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தார். லோ கிளாஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு, பேக்வேர்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. நம்ம எப்படி போறது? கொஞ்சம் எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் போய் உட்கார்ந்தார். ஒரு பெரிய மக்காவினுடைய ஆளுமைகள்ல ஒருவர், ஒரு பெரிய நாட்டாமன் வருகிறார். வாயில் இப்னு ஹுஜருக்கு நாயகம் மரியாதை கொடுத்தாரு. துண்டை எடுத்து அவங்க போட்டிருக்கிற துண்டை விரிச்சு உட்கார வைக்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காஃபிரா இருந்தப்போ அந்த ஒரு கெத்தோட வந்து உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் பேசினார். அவருடைய படதெய்வ கொள்கையை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிற ஏகத்துவத்தை பற்றி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்புறப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலே அமர்ந்திருந்தவர்கள், கூடவே இருந்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு, ரசூலுல்லாஹ் கடைசி வரையும் போய் வந்த விருந்தாளிகளை, அது இஸ்லாமிய பண்பாடு, ஊர் எல்லா வரைக்கும் போய் விட்டுட்டு வான்னு அனுப்பிச்சுட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறதுக்காக வெளியே வர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வகையை எழுதியவர்களில் முக்கியமான காத்திபுல் வஹி. விண்ணிலிருந்து வந்த வல்லோனின் வார்த்தைகளை எழுதி படைக்கிற அற்புதமான ஆற்றலை, வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவினால் பல கட்டங்களில் துஆவை பெற்ற பெருமகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போய் விடுறதுக்காக, ஊர் எல்லாம் ரொம்ப தூரம் இருக்கு, மதீனாவுடைய எல்லை வரை போய் விட்டுட்டு வர, வாயில் இப்னு ஹுஜர் வந்த ஒட்டகத்திலேயே பின்னாடி போய் உட்கார்ந்துக்கலான்ட்டு போன உடனே ஒரு தட்டு தட்டி வாயில் சொன்னார், முஆவியா, என் ஒட்டகத்துல உட்கார்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? இந்த வார்த்தை ரொம்ப தாக்கணமா இருந்தது. தன்மானத்தை சுட்டது போல் உள்ள வார்த்தை. மாவியாருக்கு நான் ஒண்ணு சொல்லல. அப்ப நான் நடந்து வர்றேன், நீங்க ஒட்டகத்துல மேல வாங்க. நல்ல மத்தியான நேரம், கால் சுடுது, வெயில். மாவியாருக்கு நான் நடக்கிறாங்க. அவர் மேல உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காலு பாலை மண்ணுல ரொம்ப செருப்பு இல்லையா, திடீர்னு வந்துட்டாங்க. இப்ப சொன்னாங்க மாவியில வாயில பார்த்து, வாயில், நீங்க மேலதானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு வேலை செய்யுங்க, நீங்க போட்டிருக்கிற செருப்பை என்கிட்ட விடுங்க, நான் அதை போட்டுட்டு நடந்து வர்றேன். உங்களுக்கு இப்போ ஒட்டகத்து மேல இருக்கிறவருக்கு செருப்பு தேவையில்லை. இல்ல, வாயில கொண்டு சொன்ன வார்த்தை எது தெரியுமா? முஆவியா, உங்களுடைய குடும்பத்துக்காரங்கள்லாம் ஏன் செருப்பு போடுற அளவுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. என்ன செருப்பு, என்னுடைய செருப்பை அணிவதற்கு கூட உன் காலில தகுதி இல்லை என்று பேசிய வாயில் இப்னு ஹுஜர் ஒண்ணுமே சொல்லல. கால் ஒப்பளிக்க போய் முஆவியா ஊர் எல்லையில விட்டுட்டு வந்துட்டாங்க. இவருக்குரியவர்களே, காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. அல்லாஹ் சொல்லுவான், காலச்சக்கரம் சுழல், மாறி மாறி அமைப்போம் என்கிறான் அல்லாஹ். அந்த மாதிரி சுழல் ரசூலுல்லாஹ்வெல்லாம் வஃபாத்தானதற்கு பிறகு வாயில் இப்னு ஹுஜருக்கு இதை பார்ப்பதற்காகவே அல்லாஹ் ஆயுள் கொடுத்தானோ என்னவோ, நீண்ட ஆயுள் அவர்களுக்கு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி ஆகிறார்கள். என் செருப்பை போடுறது கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன முஆவியா இன்றைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி. ஒரு விஷயமாக அரசரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டு வாயிலை காத்திருக்கிறார் வாயில் இப்னு ஹுஜர். அங்க நிற்கிறார் வாயில் இப்னு ஹுஜர். வந்திருக்கிறது வாயில் இப்னு ஹுஜர் என்று சொன்ன உடனே முஆவியா சொன்னாங்க, உடனே வர சொல்லு. வரலாறு படிக்கிற நாம் எல்லாத்துக்குமே நினைக்கிறோம்ல, கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் இது. வாயில் இப்னு ஹுஜர் உள்ளே வர, தூரத்துல இருந்து அந்த
ஆர்ச்சில இருந்து உள்ள வரும்போதே தெரியுது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் முஆவியா. 2 பேத்துக்குமே அந்த பழைய காட்சி ஓடுது. எந்த பழைய காட்சி? நான் மேல உட்காரட்டுமா? ஏன் ஒட்டகத்துல உட்கார்ற தகுதி உனக்கு இல்ல. உங்க செருப்பை நான் போட்டுட்டுமா? என் செருப்ப போடுற அளவுக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தகுதி இல்லை. எல்லாம் இவர்களுக்கும் நினைவுக்கு வருகிறது, அவர்களுக்கும் நினைவு வருகிறது. தள்ளாடுகிற வயசுல வாயில் முன்னால வந்துட்டார். அடுத்து படியேறி சிம்மாசனத்தில் இருக்கிற முஆவியாவிடம் கை கொடுக்க வேண்டும். அவர் நெருங்கி விட்டதை தெரிந்த முஆவியா அப்படியே ஆசனத்தில் இருந்து கீழே இருந்தார். போய் நேருக்கு நேராக நின்று தன்னுடைய அரசர் போடுகிற துண்டை கடற்றி கீழே வைத்து வாயில் நீங்கள் அமருங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நிறைய பழைய கணக்கு வழக்கிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்த போது எங்கள் நாயகம் விரிப்பு விரித்து அமர வைத்ததை நான் என் கண்களால் கண்டேன். அப்படி இருக்குமானால் நீ எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் எங்கள் நாயகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பழிவாங்குவதற்கல்ல. இதோ இந்த விரிப்பிலே அமருங்கள் என்று அரசர் போட்டிருந்த அற்புதமான துண்டை விரித்து முஆவியாருக்கு எல்லாம் கொண்டு வாயில் கொண்டு உஜரைகள் அமர சொன்னார்கள் அல்லவா. நாயகம் எந்த இலக்கம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் இந்த இலக்கம் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் உருவாக்கிய பாசனையிலே பயின்ற அத்தனை பேரும் எதிரியாக வருகிற போது கூட பின்னாலே அவனை ட்ரீட்மெண்ட் செய்த விதம் இருக்கிறது அல்லவா. உலகத்தினுடைய வரலாறு பேசுது. எனவே நல்லிணக்கம் என்கிற வார்த்தைக்கு முழு தகுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியதுதான் இணக்கம். வான்மறை வழிமொழிந்த என்னென்ன மனிதம் இருக்கிறதோ, மனிதாபிமானம் இருக்கிறதோ, அத்தனை மனிதாபிமானத்தையும் முழுக்க நடைமுறையாக ஆக்கி பிராக்டிக்கல்ல இணக்கத்திற்கு வடிவம் தந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விழாதான் இணக்கமாக நடத்துவதற்கு, நம் நல்லிணக்க விழாவாய் நடத்துவதற்கு தகுதி. நான் முடிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து கொள்வேன். அன்புக்குரியவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே நிறைய பேர் இங்கே இருக்கிற பெருமக்களை பாராட்டி விருது பெறக்கூடியவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் இவர்களுடைய ஆயுளை வரக்கத்து செய்வானாக. இன்னமும் எஞ்சி இருக்கிற காலமும் அல்லாஹ் ரசூலுக்காக, ஷரியத்தை இஸ்லாமியாவுக்காக இவர்கள் வாழவும் பணி செய்யவும், இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு இயன்றதை செய்யவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லைஃப்ல எல்லாம் 60 வயசு தாண்டி இருக்காங்க இங்க உள்ளவங்க. எனக்கு நினைவு இருக்கிறது, திருச்சியில வைத்து ஜமாத்துடைய மசார்பாக தமிழ்நாட்டினுடைய மூத்த உலமாக்களை எல்லாம் கௌரவித்தார்கள். ஒரு 10 உலமாக்களை, மருகும் விஜய் எடுத்தவர்கள், மருகும் அப்துல்மான் எடுத்தவர்கள், மருகும் உமர் ஃபாரூக் எடுத்தவர்கள், அந்த வரிசையிலே உயிரோடு இருப்பவர்கள் இந்துக்கள் யூஸ்தியாவினுடைய முகமது எடுத்தவர்கள், இப்போது மேடையிலே தலைமையேற்றிருக்கிற ராஷிதுல் உலமா முகமது எடுத்தவர்கள், இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் விருது பெறுகிற போது ஒரு 4 வார்த்தை பேசுகிற நல்ல வாய்ப்பை எல்லாம் எனக்கும் தந்தார். நான் அந்த விழாவில் சொன்னதைத்தான் இங்கே 60 வயதை தாண்டியவர்களுக்கு சொல்லுகிறேன். லைஃப அனுபவிச்சுட்டு போயிடலாம், இது ஒரு வகை. இன்னொன்னு ரொம்ப விவரமான ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? இந்த லைஃபையே இன்வெஸ்ட் பண்றது, இதை இன்வெஸ்ட் பண்றது, அது அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகி கபருக்கு மண்ணறைக்கு அப்படி வந்துட்டே இருக்கும். 60-70 வருஷம் நல்லா போட்டிருக்கான்ல, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சும்மா சகட்டு மேனிக்கு வாழ்ந்தும் முடிக்கலாம். இதையே இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட் வேலைங்கிறது கிடைத்த ஆயுளை வருங்காலத்திற்கும் பலன் தரும் வண்ணம் அதை செதுக்கி கொடுத்து விட்டு போவது. அந்த பணியைத்தான் இவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் உருவாக்கிய மாணவர்கள், இவர்கள் ஓதி கொடுத்த மக்தபுகளின் குழந்தைகள், இவர்கள் நடத்தி வைத்த திருமணங்கள், இவர்கள் பெயர் வைத்த பிள்ளைகள், இவர்கள் தொழுக வைத்த மேராவுகள் எல்லாமே பின்னாலும் பலன் தரத்தக்க ஒரு பெருஞ்சேவையை இந்த பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். ஏன்னா முழுசா 4 வார்த்தை சொல்லி அவர்கள் நிறைவாக அவர்களை கௌரவிக்கவில்லையானால் இந்த விழாவின் குறையாகிவிடும் என்பதால் நான் சொல்லுகிறேன். பாராட்டப்படுவதற்கு முழு தகுதி ஒண்ணும் இல்ல. என்ன
நான் அந்த அளவுக்கு இவங்களை பாராட்டுறீங்களா நீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல. அல்லாஹ் நானே இவர்களுடைய ஹயாத்திற்கு பிறகு விசாரணை நடத்துகிற போது நான் உனக்கு 60 வருஷம் ஆயுள் கொடுத்தேன், 70 வருஷம் ஆயுள் கொடுத்தேன், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிறவங்களுடைய பதில் என்ன தெரியுமா? ஒரு 15, 12, 13 வயசுல என்னை கொண்டு மதரசால விட்டாங்க. ஒரு 3-4 வருஷம் குரான் மனப்பாடம் பண்ணேன். அப்புறம் ஒரு 7 வருஷம் மௌலவி ஓதனேன். அதுக்கப்புறமும் ஓதனேன். அப்புறம் போய் நேரா பள்ளிவாசல்ல நின்னேன். மௌத்தா போற வரையும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டே இருந்தேன். என்னை கொண்டு மதரசால உட்கார வச்சாங்க. மௌத்தா போற வரையும் அலிபாத்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி கொடுத்துட்டே இருந்தேன். கடைசியில நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொன்னான். இங்க யோசித்து பாருங்கள், இதை விட அழகான பதில் வேற ஏதாவது உண்டா? நான் பெரிய கடை வச்சேன், நான் 10 புள்ள குட்டி எல்லாம் பெற்றேன், 3 இடத்துல வீடு வாங்கினேன், 4 இடத்துல தோட்டம் வாங்கினேன், சொல்லலாம் நிறைய. நான் அதை குறை சொல்லல. ஆனால் அல்லாஹ்விடம் சொல்லுவதற்கு அழகான பதில் இவர்களின் கடந்த 60 ஆண்டு காலத்தில் அந்த பதில் இருக்காது. அந்த பதில் இருக்காது. ஆனாலும் 60 மாதிரி தெரியல. நிறைய பேர் இங்க வந்த பிறகுதான் 60 தாண்டதே நமக்கு தெரியுது. அவர்கள் அல்லாஹ் இளமையோடு சில பேர் வைத்திருக்கிறாங்க. அவ்வாறு அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு வைப்பானாக. இவர்கள் 60 வருஷ காலம் பள்ளிவாசல்களில், மதரசாக்களில், மார்க்க ஸ்தாபனங்களில், சமூகத்தினுடைய நல்ல கெட்ட விஷயங்களில், பஞ்சாயத்துகளில் பல பேரை சேர்த்து வைப்பதில், குடும்பங்களை இணைத்து வைப்பதில், ஓதப்பட்ட நிக்காவில் என்னென்னவெல்லாம் செய்தார்களோ அத்தனை பணிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எஞ்சிய ஜீவிய காலத்திலும் அல்லாஹ்விற்காக உரையாடுகிற பாக்கியத்தை, அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தருவானாக. அமர்ந்திருப்பவர்கள் எனக்கெல்லாம் ஆசிரியர் பெருந்தகைகளும் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு நசீபாக்குவானாக. ஜஸாக்கல்லாஹ். வாய்ப்புக்கு